போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்து ராமணனும் இடும்பாவனம் கார்த்திக்கும் போய் ஆதரவு கொடுத்து சீமான் நான் ஜெயலலிதாவை ஆதரிச்சேன்னு பேசியும் 1 விழுக்காடு ஓட்டு தான் வந்தது. இதனால தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிறத சீமான் புரிஞ்சுக்கிட்டார். 23% நான் வன்னியர் ஓட்டு வந்து ரெட்டேல ஓட்டு வந்து உதயசூரியனுக்கு கன்சால்டேட் ஆயிருக்கு. அதனால தான் ஆர்எஸ் பாரதிங்கிற முதலியாரை வச்சு அறிக்கை விடுறாரு. இப்போ 30% வன்னியர் இருக்காங்கன்னா ஒரு 8% வன்னியர் ஓட்டு, 70% வன்னியர் இருக்காங்கன்னா அதில் ஒரு 42% ஓட்டு, ஒரு 50% ஓட்டு வட தமிழகத்தில் எடுத்துடலாங்கிறது ஸ்டாலினுக்கு ஸ்ட்ராட்டஜி. ராமதாஸ் மாறி மாறி கூட்டணி போவார், திமுக கிட்டே போய் சேர்ந்துட்டாருன்னு எடப்பாடி சொன்னாரா இல்லையா? ஏன்? இதோட சூட்சுமம் என்ன? அதற்கு பல நோக்கங்கள் இருக்கலாம். எடப்பாடியை கார்னர் பண்ணுங்கிற நோக்கம் இருக்கலாம். இப்ப நீங்க சொல்றத பார்த்தா விஜய் அவர்கள் கேசிய ஜோதிக்கு எடப்பாடிக்கு ஒரு ஆப்படிக்கணுங்கிற நோக்கம் கூட பலருக்கு இருக்கலாம். டேக்கன் ஃபார் கிராண்டட் இல்ல டாக்டர் ஐயான்னு இருக்கலாம், டேக்கன் ஃபார் கிராண்டட் இல்ல விஜய்னு இருக்கலாம். அது விஜய்க்கும் தெரியும், டாக்டர் ஐயாவுக்கும் புரியும். விஜய் தேர்தலே நிற்காம நோகாம இது பண்ணிடலான்னு வியாபார அரசியலுக்கு அவர் நிற்கிறாரு. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. பாமக ஒருவேளை திமுக கூட்டணியில் ஐக்கியமானால் விசிகாவும் பாமகவும் இணைந்து 2011 தேர்தலை சந்தித்த போது எப்படி அவங்களுக்குன்னு ஓரளவு செல்வாக்கு வரமாட்டோம், அதே மாதிரியான ஒரு செல்வாக்கை வந்து 2 கட்சிகளும் வந்து இணைந்து தக்கவைப்பாங்க. ஸ்டாலின் அடிச்சிட்டாரு. இதுதான் நுணுக்கமா அரசியலை பலரும் பார்க்கலன்னு. துரைமுருகன் வச்சு அடிக்கல, குறிஞ்சிப்பாடி பன்னீர்செல்வத்தை வச்சு அடிக்கல, ஆண்டிமடம் சிவசங்கரை வச்சு அடிக்கல, பனைமரத்தைப்பட்டி ராஜேந்திரன் அந்த பெல்ட்டுக்குள்ள ஒருத்தர மந்திரியா போடுவாரு போது அவரை பற்றி எல்லா மற்ற ஜாதிகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்னு அவரை பற்றி ஒரு நல்ல டாக் இருக்குது. அவரை வச்சு அடிக்கல, எங்க ஒரு டென்னிஸ் மாதிரி. ஸோ இவர் வந்து ஆர்எஸ் பாரதியை வச்சு அடிக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? விக்கிரவாண்டியில ரெட்டலைக்கு விழுந்த 36% வாக்குல 12% வன்னியர்கள் வந்து டாக்டர் ராமதாஸுக்கு போட்டுட்டாங்க. சீமான் போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்து ராமணனும் இடும்பாவனம் கார்த்திக்கும் போய் ஆதரவு கொடுத்து சீமான் நான் ஜெயலலிதாவை ஆதரிச்சேன்னு பேசியும் 1 விழுக்காடு ஓட்டு தான் வந்தது. இதனால தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிறத சீமான் புரிஞ்சுக்கிட்டார். இது என் தம்பி ரங்கராஜ் பாண்டேக்கும் நான் எவிடன்ஸாக தான் வைக்கிறேன். சீமானுக்கும் தெரியும், ரங்கராஜ் பாண்டேக்கும் இதை எவிடன்ஸாக தான் வைக்கிறேன். மற்ற நண்பர்கள் எல்லாம் சும்மா மேம்போக்கா பேசுறவங்களுக்கும் எவிடன்ஸாக தான் நான் வைக்கிறேன். ஏன்னா வடதமிழக களமே வேற. நான் களத்துலேருந்து வந்தனால எனக்கு தெரியும். சென்னையில் ஏசி ரூம் ஆள் இல்லை. நான் பஸ் எரிப்பு கேஸுக்கெல்லாம் களத்துக்குள்ள போய் நின்று இருக்கிறேன். காமராஜ் 52ல் வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை, அந்நியர் ஓட்டு வன்னியருக்கு இல்லைன்னு கோஷத்தில் அவர் பண்ண ஒரு அரசியல் டெம்ப்ளேட் தான் அன்னைக்கு ஓடிச்சு. 98ல் ஜெயலலிதா அதை எடுத்து பண்ணாங்க. 98ல இருந்து வடதமிழகம் பாமக எதிர்ப்பு அரசியலுக்குள்ள போயிட்டு கருணாநிதி ஜெயலலிதாலாம் அங்கே இல்லை. பாமக எதிர்ப்பு அரசியல் தான் 98ல இருந்து. அப்ப விக்கிரவாண்டியில எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் கண்ட்ரோல் இல்லை, ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லை. அது சீமானுக்கு தெரியுது, டாக்டர் ராமதாஸுக்கு தெரியுது, ஸ்டாலினுக்கும் தெரியுது. 23% ரெட்டேல வாக்கு உதயசூரியனுக்கு போயிட்டு சுமன் ஸ்ரீராமனுக்கு இது தெரியுமா? சும்மா தெருவில் வந்து விவாதத்தில் வந்து ரெட்டேல ஓட்டு உதயசூரியனுக்கு போகாது, ரெட்டேல ஓட்டு உதயசூரியனுக்கு போகாது. எப்படியா 40% ஜெயலலிதா ஓட்டு 19.4 போயிட்டு 3ஆவதான பேருக்கு சீமானுக்கு 7, இந்துத்துவாக்கு 7, அதையும் சீமான் தலைமையிலானால தட்டி தூக்கலான்னு பாக்குறாரு. திராவிட கட்சிக்குன்னு ஸ்டாலினுக்கு 7, கலைஞரோட ஸ்டாலின் வெற்றிலையும் செல்வாக்குலையும் உயர்ந்து போயிட்டாரு. 40ல இருந்து அது 19 இதுக்கு போயிட்டு. இப்ப நம்ம ராமதாஸ் மேட்டருக்கு வருவோம். 23% நான் வன்னியர் ஓட்டு வந்து ரெட்டேல ஓட்டு வந்து உதயசூரியனுக்கு கன்சால்டேட் ஆயிருக்கு. அதனாலதான் ஆர்எஸ் பாரதிங்கிற முதலியாரை வச்சு அறிக்கை விடுறாரு. ஸ்டாலினுக்கு நுணுக்கும் கலைஞர் மாதிரி அச்சப்பட்ட அறிக்கை விடல. கலைஞர் இந்த அறிக்கையை வந்து குறிஞ்சிப்பாடி பன்னீர்செல்வம் துரைமுருகன் தேடுவாரு, வீரபாண்டி ஆரம்பம்னு தேடுவாரு. அது பழைய 10ஆம் பசலித்தனமான பிரிசனரா பாஸ்ட் அறிக்கை. ஸ்டாலின் நம்ம ப்ரோ வன்னியர் பண்றோம், துரைமுருகன், குறிஞ்சிப்பாடி பன்னீர்செல்வம், ஆண்டிமடம் சிவசங்கர், இப்ப புதுசா பனைமரத்தைப்பட்டி ராஜேந்திரன், அடுத்து என் நண்பர் ஜெயகுரு வன்னியர் சங்க தலைவர். வன்னியர்ல பெரிய பிம்பம் ஆயிட்டாரு வன்னியர்ல. டாக்டர் ஐயாவு கூட நாளைக்கு ஸ்போர்ட்ஸ்மன்ஸா இந்த புகழ் கிடைக்குமாங்கிறது டவுட்டு. எதிர்காலத்துல குருவுக்கு புகழ் வந்து இன்னொரு வன்னியர் கிடைக்குமாங்கிற டவுட்டு. வீரப்பா அந்த இடத்துக்குள்ள வரல. அப்ப குரு வந்து இன்னைக்கு வன்னியர் சமூகத்துல பெரிய இடத்துக்குள்ள வந்துட்டாரு. டாக்டர் ஐயாவுக்கு சாதனை தான், டாக்டர் ஐயாவுக்கு சபார்டினேட் தான் குரு. பட் எல்லா சில இதுகள் வந்து நான் வெளிப்படையா பேசல. குரு அந்த இமேஜ்ல ஏறி போயிட்டாரு. குருவுக்கு மகனும் மருமகனும் மனோஜும் விருதாம்பியும் திமுக சப்போர்ட் பண்றாங்க. ஸோ
வேல்முருகன் சப்போர்ட் பண்ணலாம். இதை வச்சு சப்ஸ்டான்ஷியலா ஒரு 100 வன்னியர்ல ஒரு 30 வன்னியர் ஓட்டு தாண்டி அதர் காஸ்ட் 70ல எக்கச்சக்க அதர் காஸ்ட் ஓட்டை கைவசப்படுத்திடுறது. இப்போ 30% வன்னியர் இருக்காங்கன்னா ஒரு 8% வன்னியர் ஓட்டு, 70% வன்னியர் இருக்காங்கன்னா அதுல ஒரு 42% ஓட்டு, ஒரு 50% ஓட்டு வட தமிழகத்தில் எடுத்துடலாங்கிறது ஸ்டாலினுக்கு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜில தான் ஸ்டாலின் போறாரு. அதனால நான் வன்னியர் கன்சால்டேஷனுக்கு பாமகவுக்கு எதிராக தான் அவரு தெளிவா RS பாரதியை வச்சு அந்த அறிக்கை விட்டுருக்காரு. ராமதாஸுக்கு தெரியும். இதே என் தம்பி கண்ணங்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த அறிக்கை விடுறது வன்னியர்கள் ராமதாஸ் மேல பட்டுதல் வரும்லான்னு கேட்டாப்ல. ஓகே வரும், நான் இல்லைன்னு சொல்லல. வன்னியர் ஒரு ஃபோர்ஸ் தான் பாமக. ஆனா 2009 என்னாச்சு? தென் சென்னை, விழுப்புரம், திருவள்ளூர், சேலம் செம்மல அண்ணன், மயிலாடுதுறை OS மணியன், திருப்பூர் அந்தியூர் பவானி வன்னியர் ஓட்டுல 7 சீட்டை டாக்டரையா ஜெயிக்க வச்சாரு. அனானப்பட்ட ஜெயலலிதா ஒரு சீட்டை பாமகவை ஜெயிக்க வைக்க முடிஞ்சதா? முடியல. 2019 ஒரு சீட்டாவது வடக்க பாமக ஜெயிக்க வைக்க முடிஞ்சதா? இல்ல பாமக தான் அதிமுக ஜெயிக்க வைக்க முடிஞ்சதா? 2021 அதிமுகவால எங்களுக்கு எந்த லாபம் இல்லை, எங்களால 36 சீட்டு அதிமுக ஜெயித்துன்னு அன்புமணி சொன்னாரா இல்லையா? ராமதாஸ் மாறி மாறி கூட்டணி போவாரு, திமுக கிட்டே போய் சேர்ந்துட்டாருன்னு எடப்பாடி சொன்னாரா இல்லையா? ஏன்? இதோட சூட்சுமம் என்ன? 2019 ராமதாசும் எடப்பாடியும் சேர்ந்து நின்று 8000 ஓட்டு எடப்பாடிக்குள்ள கீழே போனாங்களா இல்லையா? இன்னைக்கு ராமதாஸ் இல்லாம எடப்பாடி 50,000 ஓட்டு மேல வந்துட்டாரா இல்லையா? என்றாலும் எடப்பாடிக்கு ராமதாஸ் தேவை. ஏன்னா ஜெயிக்கல, 39 திமுக தானே ஜெயித்திருக்கு. அப்போ வட தமிழகத்தில் ஜெயிக்கணும்னா ராமதாஸ் தேவை. ஆனா ராமதாஸுக்கு வேற பார்கெனிங் இல்லை. திமுக பார்கெனிங் ராமதாஸ் ஓபன் பண்ண முயற்சி பண்றாரு. திமுக திருமாவளவனுக்கும் பிற ஜாதிகளுக்கும் நாங்க ராமதாஸுக்கு எதிராக தான் இருக்குன்னு காட்டுறதுக்காக கலைஞர் மாதிரி இல்லாம ஓங்கி ஆலந்தூர் RS பாரதியை வச்சு அறிக்கை விடுறாரு. பட் ராமதாஸ் இதை விட்டுட்டு போக மாட்டாரு. எனக்கு இதுல ஸ்டாலினுக்கு நோக்கம் என்னன்னா 9ல தோக்கடிச்சிட்டோம், 19ல தோக்கடிச்சிட்டோம், 21ல 4 சீட்டு தான் ஜெயித்தாங்க, 4, 1, 5 மேலும். அப்போ இப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோம், அந்த 5 சீட்டையும் கேள்விக்குறி ஆக்கிடலாம். அவங்களும் பிரிஞ்சு போய் வந்திருக்காங்க. அவங்களையும் பன்னீர்செல்வம் போனதுனால இதர ஜாதிகள் எதிர்ப்பு கூட போகும். ரெட்டலையில ஒரு இலன்னு பன்னீர் இருக்கிறதுனால தான் இதர ஜாதிகள் ஓட்ட பன்னீர் மேலோட பட்டுதல்ல கொஞ்சம் வாங்கி கொடுத்தது. அப்போ பாமகவை 35 சீட்டு எடப்பாடி கொடுத்தாலும் நாம 2009ல உருவாக்கின ஸ்ட்ராட்டஜி, 19ல உருவாக்கின ஸ்ட்ராட்டஜியை 2026ல ஆளுங்கட்சி அதிகார பலத்தை பயன்படுத்தி ரொம்ப தெளிவா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி பாமகவை தோற்கடிச்சிட முடியுங்கிற நம்பிக்கை மு.க. ஸ்டாலினுக்கு இருக்குது. பாமக அரசியல் சக்தி நான் வன்னியர் போலரைசேஷன்ல தோற்கடிச்சிட முடியும்னு நினைக்கிறாரு ஸ்டாலின். அதுல தான் போறாரு. அப்போ விஜயும் பாமகவும் கூட்டணி நியூஸ் வந்ததும் அந்த பறையர் பிற ஜாதிகள் மத்தியில நாங்க தான் தெளிவா இருக்கிறோம் பாமக எதிராக. விஜய் சந்தர்ப்பவாதி, அரசியல் வியாபாரி, கூட்டணிக்கு ஆள் இல்லாம ராமதாஸ் கூட போறாருங்கிறத அந்த மெசேஜை தான் RS பாரதியை வச்சு ஒரு அறிக்கையை ஸ்டாலின் கொடுக்கிறாரு. ஆனா விஜய் அவர்கள் தரப்புல இருந்து இப்போ என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இந்த ஒரு 6-7 மாதங்கள் முழுமையாக மக்களை போய் சந்திக்க போகிறார் விஜய். அந்த மாதிரி ஒரு திட்டத்தை மூவ் பண்றோம். இப்ப வரக்கூடிய கோயம்புத்தூர்ல 26, 27ஆம் தேதியில கோவையில் பூத் கமிட்டி கருத்தரங்கம் விஜய் தலைமையில நடக்க இருக்கு. ஸோ இந்த முன்னெடுப்புகள்லாம் முடிச்ச பிறகு டிசம்பருக்கு பிறகுதான் கூட்டணி குறித்து முடிவு செய்யப்படும் அப்படிங்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது தாவேக்காவும் ஏதோ ஒரு பலமான கூட்டணி அமைக்குமான யாருங்க தாவேக்காட்ட கூட்டணிக்கு ஆஃபர் கொடுத்திருக்கா? திமுக கூட்டணி முடிஞ்ச இன்டாக்டா இருக்குது. அதிமுக பாஜக கூட்டணி வந்திருக்கு, அதுல வாசன் வந்துட்டாரு. இப்ப யாரு இருக்கா தாவேக்கா கூட்டணிக்கு? கிருஷ்ணசாமி மட்டும் ஆட்சியில பங்குன்னா அதுல நாங்க ஆப்ஷனை பார்த்து பண்ணுவோங்கிறாரு. என்டிஏ ஆட்சியில பங்குன்னு சொன்னா என்டிஏ கூடயோ, விஜய் ஆட்சியில பங்குனா விஜய் கூடயோ, விஜய் ஆப்ஷனுக்கும் என்டிஏ ஆப்ஷனையும் ஓபன் பண்ணியிருக்கிறார். நான் தரவுகளோட தான் பேசுறேன். மொட்டச்சாத்தான் குட்டையில இருந்து விழுந்தானோ தினமலர் செய்தியை யார் ஃபீட் பண்ணானே தெரியாது. விஜய்க்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவருக்கு ஆடிட்டர் பண்ணாரா எது பண்ணாரு விஜய்க்கு தெரியும்னு நினைக்கிறேன். தினமலர் செய்தி நம்ம தரவுகளோட தான் நம்ம பேசுறோம். தினமலர் செய்திகள் வரும், அது விஜய்க்கு தெரியும், ஆடிட்டருக்கு தெரியும், நண்பர்களுக்கு தெரியும். ஏன் ஜானாரிக்கு சாமி கூட தெரிஞ்சிருக்கணும், தெரியாம இருக்காது. பட் காங்கிரீட்டா என்ன இருக்குது? காங்கிரீட்டா கிருஷ்ணசாமி என்டிஏ கூட பண்ணுவேன் அல்லது விஜய் கூட பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. பேட்டி 1/2% ஓட்டு எடுத்தவர் விஜயும் ஒரு ஆப்ஷனா எடுத்துட்டாரு. நம்ம நேயத்தை நேர்மையா தான் பேசுவோம். விஜய்க்கு இதை தாண்டி விஜய் கிட்ட யார் ஆப்ஷன் ஓபன் பண்ணிருக்கா?
ராமதாஸ் அது கேசிய செய்தி. அதற்கு பல நோக்கங்கள் இருக்கலாம், எடப்பாடியை கார்னர் பண்ணுங்கிற நோக்கம் இருக்கலாம். இப்ப நீங்க சொல்றத பார்த்தா விஜய் அவர்கள் தினமலர்ல வந்த கேசிய செய்திக்கு எடப்பாடிக்கு ஒரு ஆப்படிக்கணுங்கிற நோக்கம் கூட பலருக்கு இருக்கலாம். டேக்கன் ஃபார் கிராண்டட் இல்ல டாக்டர் ஐயான்னு இருக்கலாம், டேக்கன் ஃபார் கிராண்டட் இல்ல விஜய்னு இருக்கலாம். அது விஜய்க்கும் தெரியும், டாக்டர் ஐயாவுக்கும் புரியும். சோ இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் அண்ட் பீசிபிலிட்டிஸ் தான். காங்கிரீட்டா விஜய்க்கு இப்போ ஆஃபர் கொடுத்திருக்கிறது கிருஷ்ணசாமி தான். அது விஜய்க்கு மட்டும் கொடுக்கல, கூட்டணி ஆட்சின்னு சொல்றவங்களுக்கு அதை கொடுக்கிறார். அண்ணாமலை அவர்களுக்கு என்ன பொறுப்பு தான் வழங்கப்பட இருக்கு டெல்லி தலைமையிடத்துல, என்ன மாதிரி பொறுப்புகள் கொடுக்கப்படும் அப்படிங்கிற கேள்வி அண்ணாமலை ஆதரவாளர்கள் மட்டத்தில் அதிகமாக எழ ஆரம்பிச்சிருக்கு. உங்களுடைய பார்வை என்ன? அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக தொடரணும்னு கடைசி வரை நான் போராடினேன், முயற்சி பண்ணேன். அது நான் அண்ணாமலை நீக்கப்பட்டால் என்ன விளைவுகள் வரும்னு நான் சொன்னதில் எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. அண்ணாமலை தமிழக பாஜகவில் விஜயகாந்த் எடுத்த 5.5%, அண்ணன் வைகோ எடுத்த 3.5%, கொங்கு ஈஸ்வரன் எடுத்த வாக்குகள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு 9-10% வாக்குகளை காம்பன்சேட் பண்ணி விஜயகாந்த் இல்லாமல், வைகோ இல்லாமல், ஈஸ்வரன் இல்லாமல் 18% வாக்கு கொண்டு போயிட்டாருன்னா அண்ணாமலை பொன் ராதாகிருஷ்ணன் எடுத்த 5.5%இருந்து கட்சியை 11%க்கு 2 மடங்கு உயர்த்தியிருக்கார். ஸோ இது கட்சியை ரெட்டை இலக்க சதவீதத்துக்கு தாமரை கொண்டு போயிட்டார். இது பெரிய சாதனை. இதை நோக்கி அடுத்த கட்டத்துக்கு அண்ணாமலை போகணும்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் அமித்ஷா நாம ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபியை டைல்யூட் பண்ணணும்னு 19.4 எடப்பாடியை உள்ள கொண்டு வந்திருக்காரு. இதில் அண்ணாமலைக்கு ரோல் இப்போ என்னன்னா, தான் ஒரு பதவிக்கு வர்றதை விட 11.4 சீட்டை எடப்பாடி பழனிசாமிகிட்ட வாங்கணும். ரேஷியோ படி 11.4 சீட்டை எடப்பாடி பழனிசாமிகிட்ட வாங்கணும். 300 சீட்டு எடப்பாடி பழனிசாமின்னா 60 சீட்டாவது 11.4 இருக்கணும். 11.4 இவங்களையும் சேர்த்து தான் ஏசி சொன்னாங்க. இவங்களுக்கு பாஜக கொடுத்துரும், தாமரையில் தான் இருக்கிறாங்க, 60க்கு மேலே வரும். ஸோ இந்த கணக்குக்குள்ள கட்சிக்கு அதிக சீட்டை வாங்கி கொடுக்கணுங்கிறல தான் வளர்த்த செல்வாக்க அழிஞ்சு போகாமல் பார்க்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு தேவைப்பட்டா சீமான என்டிஏ சிஎம்மா சொல்லுவாப்புல நிதிஷ்குமார் மாதிரிங்கிறதையும் அண்ணாமலை எடுக்க தயங்க மாட்டார். இது பலருக்கும் அந்த தெருவில் நின்று அரசியல் பேசுகிறவங்களுக்கு, டீ கடையில் நின்று அரசியல் பேசுகிறவங்களுக்கு டக்குன்னு புரியாது. நம்மளும் அப்படி பேசி தான் வந்தோம், நான் மறுக்க வரல, நம்மளும் அப்படி பேசி தான் வந்தோம். நாம இன்னைக்கு முரசொலி மாறன், கலைஞர், டாக்டர் ராமதாஸ், ஜெயலலிதா அம்மையார், இப்படி பல அரசியல், ஐயா மூப்பனார், வாழப்பாடி ராமூர்த்தி, பலரோட ஸ்ட்ராட்டஜி, சீமான் சகோதரர், பலரோட வீகங்கள் ஸ்ட்ராட்டஜிகளை பார்த்து வரும்போது நம்ம அரசியலில் சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிறது பெரிய புள்ளி. இன்னும் அண்ணாமலை நினைச்சு சீமானை கன்வின்ஸ் பண்ணி மோடிக்கு சிஎம் கேண்டிடேட் ஆட்டு அண்ணாமலை சீமானை நிறுவிடுவாருங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி சான்ஸ் எடுக்க முடியாது. அவர் கூட வரக்கூடிய செய்தி தொடர்பாளர் குப்பன் சுப்பன் எக்ஸ்தலத்தில் வரக்கூடியவன், பின்னோட்டம் போடக்கூடியவன் 1000 போடலாம், அவன் அறிவு ஆற்றல் அவ்வளவுதான். வம்சி சொன்ன மாதிரி இது நுணுக்கமாக அரசியல் உள்ளவங்களுக்கு தான் இது தெரியும். ஸோ இந்த புள்ளிக்குள்ள சான்ஸ் எடுக்க முடியாதுங்க புள்ளிக்குள்ள எடப்பாடி பழனிசாமி கிட்ட 19.4க்கு ரேஷியோ படி 11.4% சீட்டை, 100 சீட்டுன்னா 60-65 சீட்டை வாங்குறதுக்குள்ள வேலையை இவர் அண்ணாமலை பார்ப்பாரு. அதுதான் அவருக்கு ப்ரியாரிட்டியா இருக்கும், விட்டுட்டு போக மாட்டார், ஃபைட்டர். சட்டசபையில் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இன்றைக்கு பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. யாரிடம் அதிக நிதியும் திறனும் அதிகாரமும் இருக்கிறதோ அவரிடம் போய் கேளுங்கள், என்கிட்ட அந்த இது இல்லை அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு. எதுவும் மன வருத்தத்தில் இருக்கிறாரா, இல்லை திமுகவில் எதுவும் உட்கட்சி பூசல் நிலவுதா அவருடைய பேச்சு? கட்சி பூசல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஹீஸ் அட் த மெர்சி ஆஃப் மு க ஸ்டாலின். அவருக்கு பெரிய ஸ்டாச்சர் இருக்கலாம், அது இருக்கலாம். ஏங்க, ஹீஸ் அட் த மெர்சி ஆஃப் மு க ஸ்டாலின், அவ்வளவுதான். இதுல நான் வெளிப்படையா சொல்லக்கூடியவன் தான். திரை வைக்க இருந்தால் தான் மதிமுக நிற்குங்கெல்லாம் வெளிப்படையா உடச்சி பேசிடுவேன். அவருக்குன்னு ஒரு ஒரு பப்ளிக்ல ஒரு எஜுகேட்டட் மத்தியில் ஒரு குட்வில் இருக்குது, அதை நான் மறுக்க வரல. அதிமுக பாஜக கூட்டணி வெல்லும் என்ற தகவலால் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கு. அவர் அச்சத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பாஜக மூத்த தலைவரான எச் ராஜா அவர்கள். இந்த கருத்தை ஏற்கிறீங்களா, மறுக்கிறீங்களா? எல்லா காலகட்டமே அவர் கட்சி ஜெயிக்கணும் தான் அவர் சொல்லுவார். அதனால் அவர் சொல்றது வரவேற்கத்தக்கது. அப்படித்தான் ஒரு கட்சி தலைவர் சொல்லணும், அதை அவர் சொல்றாரு. எப்போ தோக்குன்னு சொல்லியிருக்காரு அவர்? யார் தோக்குன்னு சொல்லுவாங்க? எல்லாம் ஜெயிக்கணும் தான் சொல்லுவாங்க. இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு சொல்லணும், அதுதான் சரியான அரசியல். அண்ணாமலை அவர்களுக்கு எம்எல்ஏ சீட்டு வழங்கப்படுமா, இல்லை சென்ட்ரல் ஏதோ மத்திய அமைச்சர் இது மாதிரி பொறுப்புக்கு அனுப்பப்படுவாரா ராஜ்யசபா மூலியமா? அண்ணாமலைக்கு மெயின் டார்கெட்டு 11.4% தான் வளர்த்த ஓட்டுக்குரிய இடங்களை எடப்பாடியிட பெறுவது தான்.
மற்றவங்களுக்கு வேணா அவங்களுக்கு ஒரு சீட்டு பெறது காரணம் முக்கியமா இருக்கலாம். அண்ணாமலை இதுல தான் குறியா இருப்பார். எனக்கு அப்ப தெரியும் சீட் அவர். விஷயத்துல அண்ணாமலே டேரக்டா இறங்குவார் அப்படிங்க. கண்டிப்பா அண்ணாமலை இறங்குவாரு. அண்ணாமலைக்கு கருத்து தான் டெல்லியில இது பண்ணும். தன் கட்சி பலமா இருக்கணும், பலத்திற்கு ஏற்ப பங்கீடு வேணுங்கிறதுல நயினாரும் அண்ணாமலை கருத்தை ஏற்று தான் நிற்பாரு. நயினார் தான் தலைவர் என்றாலும் கூட அண்ணாமலை தான் இந்த கருத்துல ஸ்ட்ராங்கா நிற்பாங்க. மற்றவங்க தங்களுக்கு ஒரு சீட்டு தந்தா போதுன்னு தான் பலரும் ஓடுவாங்க. அண்ணாமலை கட்சி நலன்ல பலத்துக்குரிய சீட்டுங்கிறார். இப்ப நானும் மோடிக்காக பலத்துக்குரிய சீட்டுங்கிறதுக்காக சீமானை கூட ஒரு ஆப்ஷனா பயன்படுத்தி எடப்பாடியை ரேட்டில் பண்ணி அந்த சீட்டை வாங்கிடலாம்னு சொல்றான்ல, அதே மாதிரி தான் அண்ணாமலை நிற்பாரு. சீமான் அவருடைய அடுத்த மூவ் என்ன சார்? இப்போ வேட்பாளர் அறிவிச்சிட்டாரு ஒரு பக்கம், இன்னும் பல தொகுதிகளுக்கு வேட்பாளரை தேர்வு நடந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது கொஞ்சம் முன்கூட்டியே தீவிரமா தேர்தல் இறங்கிட்டாருன்னு எடுத்துக்கலாமா? சீமான் 234 தனியா நிற்கிறார், துணிச்சலா நிற்கிறார், கொஞ்சமும் வேவரிங் இல்லாம ஸ்ட்ராங்கா நிற்கிறார், நம்பகத்தன்மையோட நிற்கிறார். 5வது முறை தனிச்சு நிற்கும் போது அவர் மீது நம்பகத்தன்மை பெருசாகும். அண்ணன் வைகோ ஒரு தோல்வியிலேயே அடுத்த தேர்தலை சந்திக்காம ஜெயலலிதா அம்மையாருக்கு சப்போர்ட்டுக்கு போயிட்டாரு. டாக்டர் ஐயா 2 தடவை தாக்கு பிடிச்சாரு. 3வது தடவை எடப்பாடிக்கு தேவையில்லாத வாழப்பாடிக்கு தேவையில்லாம சீட்டை கொடுத்து அப்புறம் வாழப்பாடி நம்ம ரூட்ல அவரு அதிமுக கூட்டணிக்கு வந்துட்டாரு. அடுத்து விஜயகாந்த் 2 தேர்தல் தனியா பிடிச்சாரு. கமலஹாசன் 2 தேர்தல். விஜய் தேர்தலே நிற்காம நோகாம இது பண்ணிடலான்னு வியாபார அரசியலுக்கு அவர் நிற்கிறாரு. சீமான் இந்த மாதிரி வியாபாரிகள் மன வலிமை இன்று 1-2 தேர்தலோட விட்டுட்டு போகக்கூடிய மத்தியில மக்களை நம்பி மக்களுக்காக உறுதியா 5வது முறை 214 நிற்கிறாங்கிறது பெரிய ஒரு கிரிப்பை சீமானு கொடுத்துட்டு நம்மளை நம்பி நிற்கிறான். நம்ம அவமானப்படுத்தினாலும் நம்ம பிள்ளை நம்மளை பண்ணி நிற்பான். ஏழை எளிய மக்களுக்காக நிற்கிறான். ப்ரோ புவரா நிற்கிறான். ப்ரோ ரிச் இல்ல சீமான், ப்ரோ புவர். நீங்க பேச்செல்லாம் பாருங்க. விமான நிலையம் எதுக்கு, சாதாரண மக்கள் விவசாயிக்கு நலன் தேவை, எல்லாமே ப்ரோ புவரா சீமான் நிற்கிறான். ஏழை மக்கள் நலனுக்காக சீமான் நிற்கிறாப்புல. அப்ப ஏழை எளிய மக்களை நம்பி, குறிப்பா ஏழை மக்களை நம்பி சீமான் 214 தனிச்சு நிற்கிறாப்புல. இது ஏழை மக்கள் மத்தியில் நம்மள மாதிரி ஒரு புள்ள பணபலம் இல்லாம பெருசா அரசியல் பண்றான், அவனை நம்ம பெரிய அளவு தூக்கி விடணுங்கிற எண்ண ஓட்டம் அந்த மக்கள் மத்தியில் வந்துடுச்சு. இட் இஸ் எ கிளாஸ் டிஃபரன்ஸ். இன்னைக்குள்ள ஒரிஜினல் கம்யூனிஸ்ட் 52 இருந்த கம்யூனிஸ்ட் மாதிரி சீமான் இன்னைக்கு நீங்க 15% ஓட்டு எடுப்பார் சீமான் அப்படிங்கிறீங்க. அப்படி பார்க்கும்போது எம்எல்ஏ கவுண்ட் தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா சீமான் இந்த முறை சில இடங்கள்ல தேர்தல் வெற்றிகளையும் பெற வாய்ப்பு இருக்கு. 15% வாக்கு வர சீமானுக்கு இந்த இடம் வர வாய்ப்பு இருக்கு. 8% கலைஞ்சப்புறம் நான் தான் சொன்னேன். அதே மாதிரி 21 கரெக்டா நான் தான் சொன்னேன். உள்ளாட்சி தேர்தலில் அண்ணாமலை தான் 3வது வருவார், சீமான் நிற்காதுன்னு சொன்னேன். ஈரோடு கிழக்குல நான் பெர்சன்டேஜை டிக்ளேர் பண்ணல. ஆனா ஈரோடு கிழக்குல எடுக்கக்கூடிய ஓட்டு தமிழ்நாட்டுக்கு பொருந்தோன்னே. விக்கிரவாண்டியில போலரைசேஷன் தான் வரும், பழைய ஓட்டை காப்பாற்றுறதே கஷ்டம். இப்ப ஏன் 16% சீமான் வருவாருன்னு சொன்னா 234 உறுதியான நிலைப்பாட்டில் இன்னைக்கே நிற்கிறாரு. அரசியல் களத்துக்குள்ள விக்கிரவாண்டி ஈரோடு களத்துல அவமானத்தை பற்றி கவலைப்படாம ஓடல. எடப்பாடி பழனிசாமி டாக்டர் ராமதாஸ் கீழே 3வது பேருமோன்னு அவமானம் ஆயிருமோன்னு ஓடிட்டாரு. டெபாசிட் இழந்துருமோ, சீமானுக்கு நமக்கும் வித்தியாசம் இல்லாம போயிருமோன்னு ஈரோடு கிழக்குல ஓடிட்டாரு. மக்கள் பார்ப்பான், களத்துல இருக்கோம் பார்ப்பான். அவமானமோ அசிங்கமோ நம்ம புள்ள சீமான் ஏழைகளில் ஒருத்தன், ஒரு ஏழை எளிய மகன் அவமானப்பட்டாலும் பரவாயில்லன்னு நிற்கிறான்னு சொன்னா இவனை நம்ம தூக்கி விடுவாங்க. அப்படிதான் 1% இருந்தவர் 4 லட்சத்துல இருந்தவர் 36 லட்சத்துக்கு வந்துட்டாரு. 36 ஏன் 72 ஆகாது, 72 ஏன் 108 ஆகாது, 1,08,00,000 ஆகாது. சீமான் நம்பிக்கையோட இருக்கிறாரு. இந்த நம்பிக்கை தான் அவருக்கு மக்களை அவரை தூக்கி விடுது. இது 5வது முறை தனிச்சு நிற்கும் போது இதோட கான்பிடன்ஸ் வேல்யூ மக்கள் மத்தியில அந்த தேரி படி பெருசா ஏறிடும். அது அப்படி ஒரு பூமா போறது பெரிய பூஸ்டா இருக்கும். அதுவே லீடர்ஷிப்ல மாறி மாறி கூட்டணி வைக்கக்கூடிய, நம்பகத்தன்மையற்ற, காலையில ஒண்ணு சாயங்காலம் ஒண்ணு பேசக்கூடிய, ஈர்ப்பு சக்தியற்ற லீடர்களை என்னதான் கூட்டணி பலம் இருந்தாலும் முரண்பாடான பொருந்தா கூட்டணிகள் அடிபட்டு லீடர்ஷிப்ல சீமான் ஏறி போறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு வந்துடும். சோ அந்த நம்பகத்தன்மையான லீடர், வெளிப்படையான லீடர், உறுதியான லீடர், வேவரிங் இல்லாமல 214 போடக்கூடிய லீடர்னு லீடரா சீமான் எழும்புறார். இதுவரை உங்க பல்வேறு கருத்து கொடுக்க நன்றி சார்.